ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வரன் தேடும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப வருடமாக வரன் தேடியும் உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி நல்ல ஒரு வாழ்க்கை துணை அமையலையா? அப்போ நம்மளோட சேனலை பாருங்கள். உங்களுக்கான வரனை உடனே தேர்ந்தெடுங்க. வாங்க இன்றைய வரங்களை பார்ப்போம். பெயர் ஆராதனா, வயது 40 வயது ஆகுதுங்க. ராசி ரிஷப ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இவங்க இந்து மதத்தை சார்ந்தவங்க. எந்த ஜாதியாக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. படிப்புன்னு பார்த்தீங்கன்னா எம்பிபிஎஸ் முடிச்சிருக்காங்க. இவங்க ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறையில் வசிக்கிறாங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஓரளவு ரிச் ஃபேமிலி தாங்க. வீடு நிலம் கார்னு நல்ல ஒரு ரிச் ஃபேமிலி தாங்க. ஸோ இவங்க வந்து லவ் பண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டு தான் சொல்லியிருக்காங்க. திருமணமாகி ஒரு வருடத்துலேயே வந்து கருத்து வேறுபாடுனால பிரிஞ்சிட்டதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு குழந்தைங்களாம் எதுவும் இல்லைங்க. ஸோ அதனால் வரக்கூடியவருக்கும் குழந்தைங்க இருந்தாலும் ஓகே தான், இல்லைன்னா பெட்டராக இருக்கும்னு எதிர்பார்க்குறாங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து முதல் வரனாக எதிர்பார்க்குறாங்க. இவங்க வந்து ஏதாவது ஒரு பேங்க் வேலையில் இருக்கிறவங்க, அப்படி இல்லை ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஜாபில் இருந்தாலும் ஓகே தான், ப்ரைவேட் ஜாபில் இருந்தாலும் ஓகே தாங்க. ஆனால் ஏதாவது ஒரு இன்ஜினியரிங் லைன் இந்த மாதிரி லைனில் இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. மணமகளுடைய அப்பா வந்து தன்னுடைய பொண்ணுக்கு ஒரு 50 சவரன் நகை போடுறதா சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் ஒரு கார் வாங்கி தரதாகவும் சொல்லியிருக்காங்க. இந்த மணமகள் தன்னோட ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போடுங்க, நேரில் வந்து கேட்குறப்ப ஃபோட்டோ கொடுத்துருங்கன்னு சொன்னதுனால ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போட்டிருக்காங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பேர் பார்த்தீங்கன்னா ஷர்மிளா, வயது 43 வயது ஆகுதுங்க. ராசி மிதுன ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்து மதத்தை சார்ந்தவங்க. ஜாதி தடையில்லைன்னு சொல்லியிருக்காங்க. படிப்புன்னு பார்த்தீங்கன்னா ஐடிஐ முடிச்சிருக்காங்க. இவங்க ப்ரைவேட் கம்பெனியில் வேலை பார்த்துட்ருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா இவங்க திருவனந்தபுரத்தில் வசிக்கிறாங்க. மணமகளுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய மணமகன் ஒரு டிகிரி கண்டிப்பாக முடிச்சிருக்கணும். ஏதாவது ஒரு நிரந்தர வேலையில் இருக்கணும். அப்படி இல்லைனா ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுற ஐடியா இருந்தாலும் நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க ஓரளவு வசதியானவங்க தாங்க. ஸோ நிலம் ஒரு 5 ஏக்கர் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய அப்பா வந்து கவர்மெண்ட் ஜாபில் இருக்காங்க. உடன் பிறந்தவங்கன்னு பார்த்தீங்கன்னா 2 தம்பிங்க. அவங்களுக்குலாம் வந்து திருமணமாகி செட்டில் ஆகிட்டாங்க. ஸோ இவங்களுக்கும் வந்து நல்ல ஒரு ரிச் ஃபேமிலியில் தாங்க திருமணம் பண்ணி கொடுத்தாங்க. பட் கருத்து வேறுபாடுனால பிரிஞ்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. குழந்தைங்களாம் எதுவும் இல்லைங்க. ஸோ அதனால் டிவோர்ஸ் பண்ணிட்டு தாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முதல் ஹஸ்பண்ட் வேறொரு பெண்ணை திருமணம் பண்ணிக்கிட்டதுனால இவங்க வீட்லேயும் இவங்களுக்கு உடனடியாக இப்போ வரன் பார்க்குறாங்க. ஸோ தன்னோட பொண்ணை நல்லபடியாக பார்த்துக்கிற மணமகனாக வேணும். காசு பணம்லாம் எங்களுக்கு முக்கியம் இல்லைங்க. ஓரளவு மிடில் கிளாஸ் ஃபேமிலியே இருந்தால் கூட பரவாயில்லைங்க. ஆனால் மணமகன் நல்ல ஒழுக்கமான பையனாக இருக்கணும் அப்படின்னு இவங்க கேட்டிருக்காங்க. இந்த மணமகள் தன்னோட ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போடுங்க, நேரில் வந்து கேட்குறப்ப ஃபோட்டோ கொடுத்துருங்கன்னு சொன்னதுனால ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போட்டிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரின் ஃபோன் நம்பர் இலவசமாக வழங்கப்படுங்க. இதற்கு நீங்கள் கட்டணமாக ₹1 கூட செலுத்த தேவையில்லை. இது முற்றிலும் முழுக்க முழுக்க இலவசமான வரன் பதிவு மட்டுமே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.